Sri Lanka, 88%. So what we're doing is we're taking not the full, we could take the full 88%. Thanks a lot. இலங்கையில இன்றைக்கு பொழுது விடிஞ்சதே இந்த செய்தியோடு தான். அந்த செய்தியோட ஆரம்பித்த இன்றைய இலங்கையினுடைய செய்தித்தளங்களா இருக்கட்டும், செய்தி பரப்பாக இருக்கட்டும், இலங்கை எடுக்க போகின்ற அடுத்த நடவடிக்கையாக இருக்கட்டும், இது பற்றி பேசுற விஷயங்களாக இருக்கட்டும், முழுமையா இன்றைய நாள்ல இதுதான் அதிகமான இலங்கையில பார்க்கப்பட்ட முக்கியமான செய்தி. இந்த விஷயம் அமெரிக்காவால விதிக்கப்பட்ட இந்த 44% இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகின்ற அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கான வரியாக இது விதிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கெல்லாம் தனியா இல்ல, ஒட்டுமொத்தமா 44% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில இது மிகப்பெரிய அளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மிக முக்கியமா ஆடை ஏற்றுமதி, அதாவது கார்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. ஏராளமான கார்மெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி தான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு தரமான ஆடை தயாரிப்புகளை இலங்கையில தயாரித்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. இதனால இலங்கைக்கு மிகப்பெரிய அளவான வருமானத்தை கடந்த காலங்களில் ஈட்டியிருக்கு. உண்மையை சொல்ல போனா தேடி பார்க்கும்போது தரவுகள் அடிப்படையில பார்த்தா கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2024ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ஏற்றுமதியால, அதாவது அமெரிக்காவுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களால, ஆடை ஏற்றுமதியால மட்டுமே கிடைத்திருக்கு. அதை தாண்டி பல பொருட்கள் இங்க இருக்கு. இங்க இருக்கிற பல பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. அந்த ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கப்படுகின்ற வருமானம் அப்படின்றது இலங்கைக்கு மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது. இந்த அமெரிக்கா விதித்திருக்கிற இந்த வரியானது இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய அளவான பொருளாதாரத்தையும் அல்லது வெளிநாட்டு வருமானத்தையும் உடைத்தெறிந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இது என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் இதுல அடுத்து எடுக்க போகுது, அரசாங்கம் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இலங்கைக்கு அமெரிக்கா விதித்திருக்கிற இந்த அதாவது ஏற்றுமதி வரியானது ஆசிய நாடுகளுக்குள்ள விதிக்கப்பட்ட அதிகூடிய 4வது வரியா இது இருக்கு. 4வது அதிகூடிய வரின்னு சொல்றாங்க. ஏன் இலங்கை மீது அந்த அளவுக்கு அதிக வரியை அமெரிக்கா விதித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடந்த நாட்கள்ல இது சமூக வலைத்தளங்கள்ல மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்கள்ல சொல்லப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதுல என்ன இருக்கு, இதுல எது உண்மையிலே அதுதானா, இல்ல அமெரிக்கா பல நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்காங்க, அதனுடைய சாதாரணமான நிகழ்வா அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு இது பதிலடி அப்படின்றதுக்கான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல அண்மை நாட்களா இலங்கை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகிற பொருட்களுக்கு 88% வரி விதித்திருந்தது. ஸ்ரீலங்கா 88%. இது அமெரிக்காவுடைய பல நாடுகளுடைய ஏற்றுமதி, அதாவது அமெரிக்காவிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாவது நாங்க வாங்குறோம். அந்த மாதிரியான இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதிகூடிய வரி இலங்கை விதித்தது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு. அப்படி பார்க்கும்போது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு அமெரிக்கா இதுவரை காலமும் 16 முதல் 18% வரி தான் விதித்திருந்தது. இது ஆடை ஏற்றுமதியா இருக்கட்டும், ஒவ்வொரு இதுகளுக்கும் இருந்தது. ஆனா 2019ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த வரியை கொஞ்சம் அவங்க அமுல்படுத்தியிருந்தாங்க. ஆனா எல்லாத்துக்குமே இல்லை, சில பொருட்களுக்கு வரி விலக்கு, அதாவது 0% எந்த ஒரு வரியும் இல்லை. 2019ஆம் ஆண்டுல இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கிற ஆடைகளுக்கு வரியே இல்லாத அளவுல தான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஆடைகள் ஏற்றுமதியானது. எனவே இதெல்லாம் வைத்துக் கொண்டு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகி இலங்கைக்கு அவ்வளவு பெரிய வருமானம் வரும்போது, அமெரிக்காவில் இருந்து வர பொருட்களுக்கு நாங்கள் அவ்வளவு வரி விதிக்கும் போதும் பெரிய அளவாக இறக்குமதி இங்க நடக்காது. அதுக்கு பதிலாக வேற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்வாங்க. அதனால இந்த பொருளாதாரத்தை பேலன்ஸ் செய்யறதுக்கு, அதாவது சமநிலைப்படுத்துறதுக்கு இங்கிருந்து அவ்வளவு காசு போகுது, எங்கள்கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய அவங்கள்ட்ட போறல. இந்த மாதிரி ஒரு விஷயம் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துல வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இப்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த விஷயத்தை அமுல்படுத்தியிருக்காரு. இது பல நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா சொல்ல போனா இலங்கைக்கு இதை கொண்டு வந்ததுக்கு நாம் சொன்ன முக்கியமான காரணம், அது என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதியாது, என்னென்ன வகையில எந்தெந்த அளவுல வருமானம் இலங்கைக்கு வருதுன்னு நாங்க பார்ப்போம். அதுக்கு முதல்ல வியட்நாம், கம்போடியா, அதோட மட்டுமில்லாமல் இந்தியா, சீனா, இந்த மாதிரி நாடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வியட்நாமுக்கு 46%, சீனாவுக்கு 34%, இந்தியாவுக்கு 26%, பிலிப்பீன்ஸுக்கு 17%, சிங்கப்பூருக்கு 10%.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப இலங்கையில ஆடை உற்பத்தி நடக்குது. ஆடை கார்மெண்ட்ஸ் உற்பத்தி நடக்குது. சில துணிகள் வந்து தரமான துணிகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நாங்க இறக்குமதி செய்வோம். குறிப்பா சீனாவில இருந்து இறக்குமதி ஆகுது. சீனாவில இருந்து நேரடியா அமெரிக்காவுக்கு பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுறதில்ல. அது வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற ஒரு முருகல் வியாபார சிக்கல்கள் காரணமாக இல்ல. ஆனா நம்ம நாடு என்ன செய்யுதுன்னு சொன்னா, சீனாவில இருந்து அதே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகாத நேரடியா ஏற்றுமதியாகாத ஆடைகளை இங்க கொண்டு வந்து இங்க டிஷர்ட்டா இருக்கட்டும், இங்க அதை ஆடைகளை தயாரித்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறாங்க அமெரிக்காவுக்கு. இதெல்லாம் வைத்துக்கொண்டு இப்ப அமெரிக்கா யோசிக்க, ஓகே நீ சீனாவில இருந்தா என்னால எடுக்க முடியாம இருக்கு, அதனால நீ இலங்கைக்குள்ளால வாரியா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு இந்த மாதிரி ஒரு வரியை விதித்திருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வியட்நாம், கம்போடியா, பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் இந்த வரி விதிக்கப்பட்டதுக்கு காரணம்னு சொன்னா, இலங்கையை சேர்ந்த நிறைய ஆடை ஃபேக்டரிகள் அதிகமானவை கம்போடியாவில் இருக்கு, பிலிப்பீன்ஸ்ல இருக்கு, அதோடு மட்டும் இல்லாம வியட்நாமில் இருக்கு. இந்த மாதிரியான நாடுகள்ல இந்த ஃபேக்டரிகள் இருக்கிறது. இந்த நாடுகளுக்கும் இந்த அளவான அதிக டாக்ஸ் விதிக்கப்பட்டதுக்கு, வரி விதிக்கப்பட்டதுக்கான காரணமாகவும் சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் அதிகமா ஏற்றுமதியாயிருக்குன்னு சொல்லி பார்த்தா, முதல் தரத்துல நான் முதல் சொன்ன மாதிரி கார்மெண்ட்ஸ் பொருட்கள், அதாவது ஆடை ஏற்றுமதி தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமா பெறக்கூடிய ஒரு ஆண்டா கடந்த வருஷம் இருந்திருக்கு. இந்த வருஷம் அதை விட அதிகமா பெறும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா அதிக வருமானத்தை இலங்கைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து இலங்கை பெற்றிருக்கு. 2024ல ரப்பர் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்களை இங்கே, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ரப்பர்களை வைத்துக்கொண்டு உருவாக்கிய பொருட்கள் அமெரிக்காவுக்கு தரம் உயர்ந்த பொருட்களாக ஏற்றுமதி ஆகியிருக்கு. அந்த அடிப்படையில 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதனால மட்டுமே வருமானமா இலங்கை கடந்த வருஷம் பெற்றிருக்கு. அதோட தேயிலை ஏற்றுமதி என்றது பல நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி ஆகுது. குறிப்பா சீனா, இந்தியா, பல நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுடைய பல நாடுகளுக்கு ஏற்றுமதியானாலும் அமெரிக்கா இதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. நம்பர் 1, அதாவது முதல் தரமான தேயிலை அமெரிக்காவுக்கு தான் அதிகமா நாங்க வந்து ஏற்றுமதி ஆக்குறோம். அந்த அடிப்படையில தேயிலையினுடைய ஏற்றுமதியால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அளவுல 1.45 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமா பெற்றிருக்கு. தேயிலை ஏற்றுமதியால மட்டுமே. இது கொரோனா காலத்திலையும் அதிக அளவாக ஏற்றுமதியானது அங்கதான். பெரிய அளவா இலங்கை பொருளாதாரத்தால, அதாவது நமக்கு வர சுற்றுலா துறையால வர வருமானத்தால எதுவுமே இல்லாம இருந்த காலத்துல தேயிலை ஏற்றுமதியால தான் அந்த நேரம் ஓரளவுக்கு நாடு ஓரளவுக்கு ஓடிக்கொண்டிருந்தேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவான மிக முக்கியமான ஏற்றுமதியா அமெரிக்காவுக்கு இலங்கையிலிருந்து தேயிலை ஏற்றுமதி ஆகுது. இதற்கும் 44% வரி இப்ப விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்கு தேங்காய் ஏற்றுமதி. பாருங்க, நாங்க இப்ப இலங்கைக்கு தேங்காய் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம். ஆனா கடந்த வருஷம் வரைக்கும் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 8.56, அதாவது 864 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு தேங்காய் ஏற்றுமதியாக இருக்கு. கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கடந்த 24-23ஆம் ஆண்டு கால பகுதியில அமெரிக்காவுக்கு தேங்காயை நாங்க ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு பெரிய அளவான உற்பத்தி நம்ம நாட்டில் இருந்திருக்கு. நம்ம நாட்டுல தேங்காய் அந்த நேரத்துல உற்பத்தி நாமளும் பாவித்து வெளிநாடுகளுக்கும் அனுப்பியிருக்கோம். இது அமெரிக்காவுக்கு மட்டும். இன்னும் பல நாடுகளுக்கு தேங்காய் எண்ணெய் பொருட்கள், அதாவது தேங்காவால செய்யப்படுகின்ற பல உணவுப் பொருட்களை கூட ஏற்றுமதி செய்திருக்கு இலங்கை. அடுத்ததா இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் சொல்லலாம், மசாலா பொருட்கள். இப்பொழுது மிளகாத்தூளா இருக்கட்டும், இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற பல சரக்கு பொருட்கள் இருக்கு. குறிப்பா கராம்பு, ஏலக்காய், கருவாய், இது மிக மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதியா இருக்கு. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில தான் கருவாவுடைய பூர்வீகம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிக மிக தரம் வாய்ந்த கருவாக்கள் உலகத்துல தேடி பார்க்கும்போது இலங்கை முதலிடத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தரமான கருவா ஏற்றுமதி அமெரிக்காவுக்கும் நடந்திருக்கு. அதோட மீன், கருவாடு, இதுவும் மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதியா இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு செய்யப்படுகிற ஏற்றுமதி. இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு இலங்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. இதனால இலங்கைக்கு என்ன ஆபத்து, என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய அளவான பாதிப்புகள் இருக்கு. குறிப்பா ஒரு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வந்து இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. தரமான ஆடைகள் அங்க ஏற்றுமதி ஆகும் போது இதுவரை காலமும் சில
சில பொருட்களுக்கு அந்த அளவுக்கு வரியே இல்லாமல் இருந்தது. அமெரிக்கா அதுக்கு வரியே விதிக்கல. அதுக்கு பிறகு 16, 18 வீத வரிகள் சில பொருட்களுக்கு இருந்தாலும் இப்ப எல்லாத்துக்குமே 44 வீதம் என்று சொல்றது. இந்த டிஷர்ட் மாதிரி ஒன்று அங்க ஒருத்தர் இவ்வளவு நாளும் வாங்கியிருப்பார். ஒரு 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 சொல்ல போனா ஒரு $50 வாங்கியிருப்பான்னு சொன்னா இனி அது $100 இருக்க போகுது. அந்த அளவுக்கு இது $100 கொடுத்து வாங்கக்கூடிய அளவு இருக்குமா அப்படின்னு யோசிக்க தோணும். அதனால அங்கவே தயாரிக்கிற உற்பத்தி பொருட்களை, அங்கேயே தயாரிக்கிற பொருட்களை அங்கத்தைய மக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால இலங்கையிலிருந்து போற பொருட்களுக்கான அந்த டிமாண்ட், அதாவது விலை அதிகமாக இருக்கிறதால யாரும் இந்த பொருட்களை வாங்குறதுக்கு முன்வர மாட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதிகளவான வரிகளை சுமத்தி வச்சிருக்காங்க. இதனால இந்த வரிகளும் சேரும்போது அங்க இருக்கிற மக்கள் இந்த பொருட்களை வாங்குறதுக்கு தடுமாறுவாங்க. இதனால இலங்கையினுடைய பல கார்மெண்ட்ஸ் பொருட்கள் எந்த நாட்டுக்கு அனுப்புறது, எப்படி இதை வருமானத்தை சேர்த்துக் கொள்ற அப்படின்ற பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் இதுல இருக்க முக்கியம். இதுல இப்ப பேசப்படுது, இந்த நாள் உடனடியா ஜனாதிபதி ஒரு குழு அமைத்திருக்காரு. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறது, இது தொடர்பாக ஆராய்ந்து இதனுடைய மேலதிக தகவல்கள், இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயப்படுகிறது. அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா வருகின்ற ஏப்ரல், இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு முதல் அமெரிக்காவோடு பேசி இந்த வரி தொடர்பான ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் குறைக்கிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்கா கடுமையான பல சட்ட திட்டங்களை கடந்த நாட்களில் ட்ரம்புடைய பதவியேற்புக்கு பிறகு மேற்கொண்டு வராங்க. அதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. சரி, அமெரிக்காவில் இருந்து என்னென்ன பொருட்களை இலங்கைக்கு நாம இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பேச்சளவில் சொல்லலாம், அமெரிக்காவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி ஆகுது, அதுக்கு நாங்க 88% வரியை விதித்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாங்க தான் அமெரிக்காவிலிருந்து எந்த பொருளுமே நாங்க வாங்குறல, நேரடியாக நாங்க வாங்குறல தானே. ஆனா அங்கிருந்து இறக்குமதி ஆகிற பொருட்கள் இது அமெரிக்காவில் இருந்தாலும் இறக்குமதி ஆகுதுன்னு தெரியாமலே நாங்க நிறைய பொருட்களை வாங்குறோம். முதலாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாத பொருட்களுக்கு இலங்கை கொண்டு வர பொருட்கள்ல மருந்து பொருட்கள் தான், மருத்துவ பொருட்கள் தான். வைத்தியசாலைக்கு பயன்படுத்துற அதி உயர் தரம் வாய்ந்த மருந்துகள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இந்த மருந்துகளுக்கான நீண்ட நாட்கள் நீங்க அவதானிச்சிருப்பீங்க, கடந்த நாட்கள்ல தட்டுப்பாடு நிறைய மருந்துகளுக்கு இருந்தது. தரமற்ற மருந்துகள் இலங்கையில் இருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வந்தது. இதுக்கு காரணமே இலங்கையினுடைய அந்த வரியும் அங்கிருந்து இறக்குமதி குறைந்ததும், வேற நாடுகள்ல அதுக்கு 14 மருந்துகள் இங்க கொண்டு வரதும் தான். அமெரிக்காவில இருந்து தான் அதிகளவான தரம் வாய்ந்த மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுது. மின்சாதாரண பொருட்கள் அதிகமா இங்க அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யறாங்க. அதுல முக்கியமா கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்தப்படுகின்ற மதர் போர்டா இருக்கட்டும், மென்பொருட்கள், சாஃப்ட்வேர் பொருட்கள், ஹார்ட்வேர் பொருட்கள் எல்லாமே அங்கிருந்து அதிகமா தரம் வாய்ந்த பொருட்களா இருந்தா அங்கிருந்தா இறக்குமதி ஆகுது. அதோட தொழில்நுட்ப இயந்திரங்கள், குறிப்பா தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகுது. வாகனத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகன உதிரி பாகங்கள், என்ஜின்கள் குறிப்பா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகுது. கல்வி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள், ஆய்வுக்கூடங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள், அதோடு மட்டுமில்லாமல் ஐடி தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற பல பொருட்கள் 2023ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவ்வளவு ரூபாவுக்கு இறக்குமதி செய்திருப்பாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இந்த பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிறாங்க. 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதாவது இந்த வருஷத்துக்குரிய வாகன இறக்குமதிக்கே அரசாங்கம் இந்த அளவு தொகை கொடுக்கல. இந்த அளவு தொகை 1.4 பில்லியன் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 2023ஆம் ஆண்டு 1.6 பில்லியன் ரூபாவுக்கு வாகன இறக்குமதியே செய்யப்படாத காலத்துல அமெரிக்காவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி ஆயிருக்கு. அந்த அளவுக்கு மிக முக்கியமான பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து தான் இலங்கைக்கு வருது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இன்னும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. எனவே இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அமெரிக்கா யோசிச்சுட்டு, ஓகே இவ்வளவுதான் நீங்க இறக்குமதி செய்யறீங்க, அந்த அளவுக்கும் உங்களுக்கு வரி இருக்கு, கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு 88 ரூபாய் வரி அப்படின்னும் போது இது அமெரிக்க பொருளாதாரத்தால அல்லது அமெரிக்காவின் வருங்கால பொருளாதாரம் இதனால பாதிக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை அமெரிக்கா இலங்கை மீது விதித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. எனவே இந்த விஷயம் தான் இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. வருகின்ற நாட்கள்ல இந்த மாதிரியான ஒரு சரியான தீர்வு அல்லது சரியான முடிவு எடுக்கப்படாவிட்டா இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இலங்கையுடைய ஏற்றுமதியினுடைய வருமானத்துல இருக்கும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். கடந்த நாட்கள் உங்களுக்கே தெரியும், இலங்கை எந்த இடத்துல வரியை செலுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் விஜிதஹீரத் அவர்கள் கூட பேசியிருந்தாரு. அதாவது Booking.com நாங்க வரி விதிக்க போறோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள்
வந்து இலங்கை அவதானிக்கம் செலுத்தும் போது வருங்காலத்தில் இன்னும் பல முக்கியமான நாடுகளும் இலங்கைக்கு இறக்குமதி பொருட்களுக்கான வரியை விதிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இலங்கையினுடைய வரி செலுத்துறவர்களுடைய எண்ணிக்கை இந்த மாசத்திலிருந்து அதிகமாக போகுது. ஏற்கனவே நாம வந்து கிட்டத்தட்ட 2.5 அதாவது இப்போ கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர் இருக்கவங்க வச்சுக்கொண்டா நாம இதுவரை காலமும் வரி செலுத்துறவங்க நிரந்தரமா வரி செலுத்துறவங்க கிட்டத்தட்ட 8 லட்சம் முதல் 8.5 லட்சம் தான் செலுத்துறாங்க. இவ்வளவு பேரும் பட்டாக்கள் செலுத்தாம தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதத்திலிருந்து அது அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது அடுத்த மாதம் இந்த வருஷத்துடைய இறுதியில தெரிய வரும் இலங்கையில எவ்வளவு பேர் வரி செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அந்த கணக்கை நாங்க பொறுத்து தான் பார்க்கணும். இந்த விஷயம் அதாவது அமெரிக்கா விதித்திருக்கிற இந்த 44% வரியால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அமெரிக்கா செஞ்சது சரிதானா? இது எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்கன்றத கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.